ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராவல் அட்வைசர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணூரில் இருக்கோம். ஸோ நார்தன் கேரளா கண்ணூரில் ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவல் பண்ண போகிறோம். நீங்கள் பார்க்குறது கண்ணூரோட பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸ் தாங்க. அது பாருங்கள், பார்க்கவே பயங்கரமாக இருக்கா. எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கமர்ஷியல் தான், எல்லாம் மால் மாதிரி இருக்காருங்க. ஸோ பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு கண்ணூர் போகக்கூடிய பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். லாஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குங்க பஸ் ஸ்டாண்டு. பார்க்கலாம், காற்று தர பாருங்கள். ஸோ வாங்க சரன்னு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம கண்ணூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துட்டோம். நீங்கள் பாருங்களேன், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ்ஸஸ் தான், பிங்க்கு ப்ளஸ் ப்ளூ. ஸோ 2 டைப் ஆஃப் பஸ்ஸும் நிற்கிதுங்க. நமக்கான பஸ்ஸு ப்ரைவேட் பஸ் இல்லை, ஏன்னா எல்லாமே வந்து மற்ற சைடு போகிறது. காசர்கோடுக்கு இப்போதைக்கு ப்ரைவேட் பஸ் இல்லை, நான் இருக்கோம். ஸோ நமக்கு வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ் தான் கிடச்சிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஆன வண்டி. ஸோ அந்த வண்டி தான் கிடச்சிருக்கு. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மற்ற ஊருக்கு போகிறது நினைக்கிறாங்க. ஒரு சில பஸ் தான் கேஎஸ்ஆர்டி பஸ் வருது, பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 80-70% வந்து ப்ரைவேட் பஸ் தான் நிற்கிது. நமக்கான பஸ் கிளம்பிகிட்டு இருக்குது. இந்த ஒயிட் கலர் பஸ்ஸு ஃபஸ்ட்டு பஸ்ஸு. இந்த பஸ் தான் பார்த்திங்கன்னா காசர்கோடு போகுது. இதில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வாங்க. 12:35க்கு வேகமாக ஓட்டரில் வருங்க. அது எடுத்துட்டாங்க. ப்ரைவேட் பஸ் நான் ட்ரை பண்ணேன், கிடைக்கல. ஸோ இதில் போகிறேன், கேஎஸ்ஆர்டிசி. இவங்களும் அக்ரெசிவாக போவாங்க நினைக்கிறேன். 12:35க்கு வண்டி எடுத்துருக்காங்க. டெப்போ பார்த்திங்கன்னா பையனூர். நம்ம அந்த வழி தான் போக நினைக்கிறேன், பார்ப்போம். கேரளாவில் எல்லா ஊர்லேயும் இருக்குது மலபார். எந்த ஊர் போனாலும், சின்ன ஊர் போனாலும் இருக்குது மலபார். மலபார், கல்யாண், ஜோலிகாஸ் எல்லாமே இருக்குது. ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்துருக்கோம் பாருங்கள், கேஎஸ்ஆர்டிசி ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் நினைக்கிறேன். இங்கேயும் நிறைய பஸ் நிற்கிது. ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் கேஎஸ்ஆர்டிசி. நேராக போனால் தலசேரி, இப்படியே போனால் காசர்கோடு. கேரளா பார்த்திங்கன்னா நார்மலாகவே சூப்பராக இருக்கும். பட் இந்த கிளைமேட்டு பார்த்திங்களா, இந்த ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அதனால் மழை பெய்யுது அப்புறம் ஸ்டாப் ஆகுது, மழை பெய்யுது ஸ்டாப் ஆகுது, இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. இப்போது நல்லா கூலிங்காக இருக்குது. தளிப்பரம்பா 18 கிலோமீட்ரு, பையனூர் 38, காசர்கோடு 102 கிலோமீட்ரு, மங்களூர் 147. டிக்கெட் வாங்கிட்டேன். டிக்கெட் ஃபேர் பார்த்திங்கன்னா 130 ரூபா இருக்காங்க. டிக்கெட் ஃபேர் 120, செஸ்ஸு செப்பரேட்டாக ஒரு 10 ரூபா, மொத்தம் 130. கண்ணூர் டு காசர்கோடு கிலோமீட்ரு பார்த்திங்கன்னா 110 வரும் கண்ணூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. அடுத்த மழை வந்துருச்சுங்க. கொஞ்சம் விட்டுருந்துச்சு, இப்போ அடுத்து வந்துருச்சு. இப்போ பஸ் டைம் பாருங்கள், 4 o'clock தான் போய் சேருமா. ஸோ 3 மணி நேரம், 12:35 எடுத்தாங்க. இப்போ 1 மணிக்கு மேலே ஆகிட்டு. ஸோ 4 o'clock வச்சாதுன்னா பார்த்துங்க, 3.5 மணி நேரம். இந்த பஸ்ஸு வந்து ஃபாஸ்ட் கிடையாது, ஃபாஸ்ட் பேசஞ்சர் கிடையாது, ஒயிட் கலர் பஸ்ஸு. ஸோ எல்லா ஸ்டாப் நின்று தான் போவாங்க. கிளைமேட்டை பார்த்தீங்களா, சடனாக மாறிடுச்சு. ரொம்ப டார்க்கான மாதிரி இருக்குது. ஆனால் 2 பக்கம் மரங்கள் சூழ்ந்திருக்கால ரொம்ப டார்க்காக தெரியுது. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
ரோடு ஒர்க் போயிட்டுருக்கு. நம்ம அந்த முன்னாடியில் பார்த்தோம் இல்லையா, காலிகேட்லாம் ஒரு பக்கம் முடிஞ்சு ஒரு பக்கம் போயிட்டுருந்துச்சு. அதே மாதிரி இந்த பக்கம்லாம் இப்போ தான் செயல்படுத்துகிறாங்க. ஹெவி மெஷினரி ஒர்க்கிங் கோ ஸ்லோ அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் போர்டு போட்டிருக்கு. நம்ம வந்திருக்க ஊர் பார்த்திங்கன்னா தளிப்பரம்பா. கண்ணூருக்கு அடுத்து பெரிய ஊர் தான் நார்த் கேரளாவில் தளிப்பரம்பா ஃபஸ்ட்டு வர ஊர். டைம் பாருங்கள் 1:25. இந்த ஸ்விட்ச் பாருங்களேன், பார்த்தீங்கன்னா ரோடு இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணல. பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் போடணும் உங்களுக்கு. ஆனால் சரியான ஹில்லுங்க, பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. எப்படி போதும் பாருங்கள், மலையை குடஞ்சி போகிறாங்க உள்ளே. அடுத்த மழை வர ரெடி ஆயிடுச்சு. செம்ம இறங்குது பாருங்க. கைஸ் இப்போ வந்திருக்க ஊர் பார்த்திங்கன்னா பையனூர். வெல்கம் டு பையனூர், நார்த் கேரளா. டைம் பாருங்கள், பையனூர் 2 மணி ஆகிட்டுருக்கு. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா லிமிடெட் ஸ்டாப் பஸ் கண்ணூர் போயிட்டுருக்கு பையனூர்லேருந்து. பையனூர் பார்த்திங்கன்னா இது வந்து கண்ணூர் டிஸ்ட்ரிக்டில் வருது. கிட்டத்தட்ட வந்து 36 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இதே போல் ஸ்டேட் கேபிட்டலான திருவனந்தபுரம் இங்கேருந்து 501 கிலோமீட்டர். வெல்கம் டு கேஎஸ்டிஸ் பஸ் ஸ்டாண்ட் பையனூர். பாருங்கள், ஃபர்ஸ்ட் டைம் வர்றோம் இந்த பஸ் ஸ்டாண்டுக்குலாம், அந்த ஊருக்கு இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு. ரெண்டு 10 பையனூர் பஸ் ஸ்டாண்ட், கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்.
கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்க ஊர் பாருங்கள், சேருவாத்தூர் டவுன் பஞ்சாயத்து. ஸோ இது பார்த்திங்கன்னா காசர்கோடு டிஸ்ட்ரிக்டில் வருது. கண்ணூர்லேருந்து விலகி இப்போ காசர்கோடு வந்துட்டோம். காசர்கோடு டிஸ்ட்ரிக் இங்கேருந்து 31 கிலோமீட்ரு. அவனோட மாவட்ட தலைவரான காசர்கோடு. கைஸ் நம்ம வந்திருக்க ஊர் பார்த்திங்கன்னா நீலேஸ்வர் அல்லது நீலேஸ்வரம்னு சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு ஊர் தான் அது. காசர்கோடு டிஸ்ட்ரிக்டில் 3 முக்கியமான நகராட்சி இருக்குது, முனிசிபாலிட்டி. அதில் ஒன் ஆஃப் த முனிசிபாலிட்டி தான் அது, நீலேஸ்வர். இதுதான் பஸ் ஸ்டாண்ட். நீலேஸ்வர் ஃபஸ்ட் டைம் இந்த ஊரை பார்த்துட்ருக்கேன். நீலேஸ்வரோட கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கேருந்து காசர்கோடு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 36 கிலோமீட்டர், 36 கிலோமீட்டர்ஸ். டிஸ்டன்ஸ் பாருங்கள், காசர்கோடு இன்னும் 28 கிலோமீட்டர், மங்களூர் 78, கொல்லூர் 228. பஸ் ஸ்டாண்டை பார்த்தீங்களா, எல்லாம் ப்ரைவேட் பஸ்ஸஸ். கைஸ் இப்போ வந்துருக்கு ஊர் பார்த்தீங்கன்னா காஞ்சாங்காடு. காஞ்சாங்காடு டைமிங் பாருங்கள், 3:05. காஞ்சாங்காடுக்கு அடுத்து நமக்கு வந்து ஊர் பார்த்தீங்கன்னா காசர்கோடு. காசர்கோடு, காஞ்சாங்காடு, இந்த ஊர் காஞ்சாங்காடு, நீலேஸ்வர் 3 ஊரும் வந்து நகராட்சி காசர்கோடு மாவட்டத்தில். இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் முனிசிபாலிட்டி, காசர்கோடு டிஸ்ட்ரிக்ட், காஞ்சங்காடு. ஸ்டாண்டாங்க, லெஃப்ட் சைடில் பஸ் நிற்கிது இல்லையா, அந்த பக்கம் வர்றதில்ல, அந்த பக்கம் நிற்கிது. இது ஒரு மெயின் பஸ் ஸ்டாண்டா, நிறைய பேர் இறங்கிட்டாங்க பாருங்க. அங்கேயும் பார்த்தோம்,
இங்கேயும் பார்க்குறோம். கேரளாவில் 1, 2, 3 பஸ் ஸ்டாண்ட்லாம் இருக்குது. ப்ரைவேட் பஸ்ஸு, அந்த பஸ் ஸ்டாண்டு, மெயின் பஸ் ஸ்டாண்டு, ஓல்டு பஸ் ஸ்டாண்டு. பணத்தூர் ரைட் எடுத்து போட்டு நேரம் போனால் பணத்தூர், ரைட்டில் போனால் கண்ணூர், லெஃப்ட்டில் போனால் காசர்கோடு. கைஸ், காசர்கோடு நெருங்கிட்டு இருக்கோம். இப்போ தான் சன்லைட்டே தெரியுது பாருங்கள், தெரியுதுங்களா? இவ்வளோ நேரமாக சன்லைட்டே கிடையாது, மழை தூரிகிட்டே இருந்துச்சு. இங்கே வந்த பிறகு தான் லைட்டாக மாறுது கிளைமேட்டு. ரெடியாக இருக்கும் பாருங்கள், காசர்கோடுக்கு முன்னாடி. ஏரியா எப்படி இருக்கும் பாருங்களேன். கீழெல்லாம் வீடுகள் இருக்குது. நம்ம ஒரு ஹைட்டில் போயிட்டுருக்கோம், ஹில்ஸில். செம்ம டிராஃபிக்காக இருக்குது. காசர்கோடு போகிறதுக்கு முன்னாடியே பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. காசர்கோடு டவுன் லெஃப்ட்டு 1 கிலோமீட்ரு, மேங்களூர் போகிறதா 50 கிலோமீட்ரு, 50 கிலோமீட்டர்ஸ். கொல்லூர் போகிறதா 200 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து. way to Mangaluru. Kasaragod Municipality new bus stand. டைத்தை பாருங்கள், 4:22. இப்போது நம்ம கேஎஸ்டிசி பஸ் ஸ்டாண்ட் போகிறோம். இது ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு, நியூ பஸ் ஸ்டாண்ட். மீட்டிங் பாருங்கள், ஏஐடிசி. லைட்டாக மாறுது பாருங்க கிளைமேட்டு. அழகாக வெயில் அடித்தது. இப்போது வந்து பாருங்கள், மேலே பாருங்கள், க்ளவுடியாக இருக்கா, மழை வரப்போகுது இப்போ.
4:30. நம்ம எத்தனை மணிக்கு ஏறணும்? 12:35 ஏறணும் இல்லையா? ஸோ கைஸ் ஜேர்னி பார்த்துருப்பீங்க. 12:35 ஏறணும் கண்ணூர் பஸ் ஸ்டாண்டில். இப்போ பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுது. ஸோ ஒரு 4 ஹவர்ஸ் ஆகிருக்கு ரீச் பண்ணுறதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 110 கிலோமீட்டர் ஓகேங்களா ஓவராலாக. 4 ஹவர்ஸ் ஆகிருக்கு. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி பஸ் தான். காமிக்கிற மாதிரிங்க இந்த சென்ட்ரல் உள்ளது ஆர்டினரி பஸ் தான். பட் நல்லா தான் வந்தாங்க. 80-85லாம் டச் பண்ணி வந்தாங்க. ரோடு தாங்க கொஞ்சம் ரோடு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்களையுமே வந்து கம்ப்ளீட் ஆகலை. சில இடங்களில் கம்ப்ளீட் ஆகிருக்கு, சில இடங்கள்லாம் போட்டுட்ருக்காங்க, சில இடங்கள்லாம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்குது. ஆனால் குயிக்காக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மழை பெய்யறனால எதுவும் ஸ்லோவாகிட்டுருக்கு. மேபி ஒரு 2 இயர்ஸில் கம்ப்ளீட் ஆகிட்டு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெச் ஃபுல்லாகவே ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 3/4 மணி நேரம் குறைஞ்சிரும். 3/4 மணி நேரம், 1/2 hour. இல்லை பஸ்ஸு வந்து இவ்வளோ அந்த பாயிண்ட் மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். பாயிண்டில் ஃபாஸ்ட் சர்வீஸு சூப்பர் ஃபாஸ்ட்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 3/4 மணி நேரம் குறையும். இந்த பஸ் வந்தாலும் மேபி சில ஊர்லாம் போனாங்கல்ல, அதனால் கூட இருக்கலாம். அதோடய ட்ராவலிங் சூப்பராக இருந்துச்சு, ஜேர்னி சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து காசர்கோடு வர்றேன். இதுக்கு முன்னாடி வந்தது கிடையாது. நம்ம அந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாகவே நமக்கு புதுசு தான். ரொம்பவே யூனிக்காக இருக்குது இந்த ரூட்டு. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கேரளா தான். கேரளாவில் ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது, அப்படியே தான் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அர்பனைசேஷன் ஆகலை. இப்போ கொச்சி, திருச்சூர் அந்த மாதிரியெல்லாம் ஆகலை. பட் இங்கே கொஞ்சம் நல்லா க்ரீனரி தெரியுது, நல்லாவே தெரியுது. எல்லாமே ஹில்ஸ் தான், நல்லா டவுன் தெரியுது. நிறைய பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, தென்னை மரங்கள் மாதிரிலாம் இருக்குது. காசர்கோடு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, காசர்கோடு டிஸ்ட்ரிக் வந்து லாஸ்ட்டு பார்ட்டு கேரளாவில். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டேட் ஆகிடும். ஓ சரி, என்ன கிளாஸ் படிக்குது? 8th. வெரி குட். இப்போ எங்கே போகிறீங்க? இப்போ மனைக்கு போகிறீங்களா? ஆஹா, ஓகே, பாய். இந்த 2 பசங்க வந்து விளாகரா, பாய், ட்ராவல் அட்வைசர். ஓகே பாய், சேஃபாக போங்க. பசங்க வந்து பார்த்தீங்கன்னா சேக் பண்ணி விளாகரா எந்த சேனல் சொல்லி கேட்குறாங்க. சின்ன பசங்க 8th standard படிக்கிறாங்க. ஓ சூப்பர். ஓகே கைஸ், அதான் இப்போ என்ன காசர்கோடு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் வந்து நார்தன் ரீஜனல் இருக்குது. இதை லாஸ்ட் பார்ட்டு. தான்னா நீ கர்நாடகா போயிடலாம். பெங்களூர் வந்து ஜஸ்ட் 50 கிலோமீட்டர் தான். நம்ம வந்தோம் இல்லையா கண்ணூர், 110 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் அடுத்த வீடியோவில். ஓகேங்களா? அண்ட் இதுதான் தேங்க்யூ ஃப்ரம் ட்ராவல் அட்வைசர்.